இங்கதான் கல் இருக்கு, 2 நாள்ல வாங்க. அப்ப எப்படி கட்டணும்னு சொல்லு. அதுக்கு நிறைய கம்மு தான் வேணும். அதெல்லாம் மேல ஒட்டி ஒட்டி வச்சு நம்ம அவங்களுக்கு தெரியாத மாதிரியே வச்சுருவோம். எண்ணெயெல்லாம் போட்டு கம் போட்டு ஒட்டி. கதவு மட்டும் கடையில் வாங்கிட்டு இருந்தலாம், ராப்பிட ஓட்டிட்டு. கதவு எவ்வளோன்னு கேட்டுது. போய் சேர்றது வீடு திருச்சியிலே வீடு பார்க்கலாம்னு சொல்றீங்க. என்ன பண்ணீங்க? ஒன்னும் பண்ணலையே, உட்காந்துருக்கேன் கார்ல. உட்கார்ந்தா? கார்ல தான் உட்காந்துருக்கேன். சரி, நீங்க இருந்தா நான் பட்னியா கிடக்க முடியும், நான் இருந்தா நீங்களும் பட்னியா கிடக்க முடியும். ஆமா ஆமா கரெக்ட் தான். அதான் பைக் இருக்கே, அத ஓட்டு. 2 நாள் காய்ச்சி சாப்பிடாமலே நோம்பு வச்சிடுவேன். பாக்கலாம், வெயிட் பண்ணு. இப்ப வந்தா பெட்ரோலுக்கு வேணும் காசு. வண்டியில பெட்ரோல் போறதுக்கு காசு எவ்வளவு? 2000 ரூபாயா? கரெக்ட். 3 ஜியோ. கரெக்ட் தான். அது ஆமா ஆமா, அதெல்லாம் பேங்க்லயே எடுத்துக்கலாம். இப்பவே வாங்க. காசிக்கு வந்தா காலையில இருந்து செஞ்சிடலாம். அதுக்குதான் சொல்லேன், இப்பவே வாங்க. இப்பதான் 7 நாள் 8 நாள் தான், இப்ப உடனே இப்பவே என்ன ஐடியா? சொல்லு. அவங்கள்ட்ட லைசன்ஸ் தூக்கி போட்டுட்டு அப்புறமா நீங்க பைக்ல தான் வாங்கிட்டீங்க, அதனால லைசன்ஸ் இல்ல நான் நம்ம வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு புத்திசாலியா முன்னாடியே லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் வேலையை கொடுத்தாங்க. லைசன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டான்டா காரே கொடுத்தாங்க. எவ்வளவு நாள்? உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கற வரைக்கும் கார் கொடுப்பாங்க. என்ன? அவங்களுக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்கற வரைக்கும் கார் வச்சிருப்பேன். வேலை விட வைக்குவா. ஆமா ஆமா கரெக்ட் தான். அப்ப தொலைச்சதெல்லாம் நீங்க தானா? அதுவே தொலைஞ்சிருச்சு. தொலைச்சது நானா தொலைப்பேன்? நான் வேணுங்க நம்பர் கார்டுல போட்டு கொடுத்துருவாங்களா? நம்பர் என்ன நம்பர்? நாளை கொடுக்க போறப்ப ஒரு நாள் ஓட்டு முடிச்சோன்னு தான் கொடுப்பாங்களா? ஆமா ஆமா, ஒரு நாள் ஓட்டி முடிச்சிட்டா அப்பதான் இப்போ உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கா? இல்லடா, லைசன்ஸ் எல்லாம் நான் அங்க எடுத்தேனே, அந்த லைசன்ஸ் எல்லாம் அவங்க வாங்கிட்டு தான் காரே கொடுப்பாங்க. லைசன்ஸ வச்சுக்கிட்டு நான் கார் இல்லைன்னா எடுத்துட்டு ஓடிடுவோன்னு பயப்படுவாங்க அவங்க. அதனால லைசன்ஸ் அவங்க வச்சுக்கிட்டு தான் காரே கொடுப்பாங்க. காசு சம்பாரிச்சுட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும். கார்ல ஓட்டி காலையில இருந்து தூங்காம நைட் எல்லாம் ஓட்டி. ஐடியா? என்ன ஐடியா? நீங்க யாத்தியோட யாத்தியா இங்க இருந்தீங்க. பைக்கு பைக் எடுத்துட்டு தான் காசு பெட்ரோலுக்கு இல்ல. அப்படிலாம் உடனே வந்தாலாம் அங்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அங்க வீடு வாங்கறதுக்கு, வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கு. கரெக்ட் தான். எப்படி கரெக்டா சொல்ற? சொல்லு. சொல்லிட்டா அது வந்து நம்ம
அவங்களுக்கே தெரியாம அவங்க கார் மாதிரி இன்னொரு கார் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் போயிடலாம். அப்போ அந்த கார் நம்மளுக்கு சொந்தமாயிடும். இன்னொரு கார் வாங்குறதுக்கு காசு வேணுமே. எதுக்குமே காசு இல்லாதனால நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். காசு இருந்ததுன்னா நான் ஏன்டா வராம இருக்கேன். சொல்லேன் நீங்க பைக் எடுத்துட்டு இங்க வாங்க. சரி. அப்போ ஐடியா சொல்லுவேன். இன்னைக்கே வாங்க. இன்னைக்கே வரணுமா? ஆமா. இன்னைக்கே என்ன பாக்கணும்னு இருக்கா உனக்கு? ஆமா. நிறைய நாள் பொறுமையா இருந்துட்டு இல்ல, அப்படியே பொறுமையா இரு. வீடு ஏன்டா பொறுமையா எனக்கு தான் தப்பே. இங்க வாங்க. அப்புறம் சொல்றியா? இப்பதான் வருவீங்களா? உண்மையா நிறைய தடவை தொழுது துவா கேட்டினா தான் வருவேன். அப்பா உனக்கு நிறைய காசு கொடுத்து அப்பா காசோட இன்னைக்கு ராத்திரிக்கும் சொல்லிடுங்களா? ராத்திரி ஆகும் தொழுவு நாள் மனசுல நினைச்சிட்டே இருக்கணும். அல்ல அப்பாக்கு நிறைய காசு கூட இல்ல, நீ தான் குடுக்கணும். நீ அல்லாட்ட சொல்லு, அல்லாட்ட சொல்லி நீ அல்லாட்ட துவா கேட்டுட்டே இருக்கீங்கன்னா அது நடக்கும். எல்லாம் எதுவா இருந்தாலும் நின்னாலும் இல்ல, நின்னாலும் உட்கார்ந்தாலும் அல்லாட்டி நீ நினைச்சிட்டே இருக்கணும். நீ மட்டும்தான் இல்ல, இவங்க எல்லாமே அவங்க அவ்வா அஸ்லாம் நீ கொடுத்தாதான் இல்ல அப்பாவ என்னோட வாழ வையல்ல, அப்பாவை சீக்கிரமா வர வையல்ல அப்படின்னு அல்லாஹ் அப்பதான் குடுப்பான். நிறைய தடவை கேட்கணும். அல்லாவுக்கு நம்ம தான் அடிமை. அல்லாஹ் நீ எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி கேக்குறியோ அப்பதான் அபூபக்கர் நிறைய தடவை கேக்குறான், அதனால குடுக்கலான்னு கொடுப்பான். நீ சும்மா ஒரு தடவை மட்டும் கேட்டுட்டு மறந்துட்டீங்கன்னா சரி அது அபூபக்கருக்கு வேணாம் போலன்னு நினைச்சுக்குவான். எப்பயுமே அதை கேட்டுட்டே இருக்கணும். அல்லாஹ் அபூபக்கரும் அப்பாவும் ஏரோப்ளைன்ல போகணும், ஹஜ்ஜுக்கு போகணும், அப்பாவுக்கு நிறைய காசு கொடு, அப்பாவோட வாழவி, இவங்கள மாதிரி கெட்டவங்க சொல்லு. ஒரு வாட்டி 5 சொல்லிட்டு அப்புறமா 1 மணிக்கு சொல்லிட்டு அடுத்த 1 மணிக்கு ராத்திரிக்கு தூங்காம சொல்லணும்னு எனக்கு. அவங்களெல்லாம் நான் சும்மாவே விட்டு வச்சிருக்கனால அபூபக்கர் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா? பைக் இருக்கு, இப்ப என்கிட்ட பைக் இருக்கு, நைட்டோட நைட்டா கொளுத்தி போட்டு வந்துருவான்னு சொல்லிரு. ரொம்பலாம் அதிகமா உன்னை டார்ச்சர் பண்ணாங்கன்னா சொல்லிரு. அங்க இருந்து அப்பா வந்தானா பைக்ல திரும்பி என்னன்னு வீடுல கொளுத்தி போட்டு மயிரா போச்சுன்னு போயிருவான். பாட்டில் என்னன்னு பெட்ரோல் வாங்கிட்டு வந்து எப்ப முன்னாடி இருந்ததுல அந்த 2 சிம்ல மாத்தி போன் பண்ண. எப்படி அதுக்குள்ளே மாத்துவீங்க? ரெண்டுமே தான்டா போன்ல இருக்கு, ஒரு சிம் மட்டும் இல்ல, ஒரு நம்பர்ல 2 நம்பர் இருக்கு. அதனால சரி நான் எப்படியாவது மாத்தி போட்டீங்க. ஆமாடா, தேவையில்லாம கொஞ்சம் காசு வேற லாஸ் ஆயிடுச்சு, இல்லன்னா நான் இந்நேரத்துக்கு வந்திருப்பேன். இப்ப 2ல இருக்கா 1ல இருக்கா? இப்போ 1ல தான் இருக்கு. இன்னொரு சிம்ல வேற சிம்ல இருந்து கால் பண்ணா வேற நம்பர் வரும். நெட் தான் சிம். ஆமா ஆமா, நெட் தான் சிம். சரி எப்ப வரணும்னு நினைக்கிறேனா? எப்படி நீங்க வரணும்னு நினைக்கிறேன். இப்பவே வா. அம்மா அவங்க எல்லாம் இருக்காங்களேடா, அவங்களோட தான் ஊர் சுத்துறிய, சுத்த வேண்டியதானே. மாட்டேன், ராத்திரியா நீங்க
வரணும். ராத்திரியோட ராத்திரியா வரணுமா? மேல போயிட்டு பொங்கலுக்கு தான் இருக்கும். அப்புறம் வீடு வாங்குற அளவுக்கு காசு வேணும். வந்து என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி வீடு வாங்குற அளவுக்கு, வீட்டுக்கு அட்வான்ஸ் குடுக்கற அளவுக்கு காசு வந்தாதான் நம்ம பைக்கு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு சம்பாதிக்க முடியும். இப்பவே வருவீங்களா? இப்பவே எல்லாம் வர மாட்டேன்டா, கொஞ்சம் டைம் ஆகும்டா. ஐடியா சும்மா சொல்லிடுங்க. இப்ப மட்டும் நான் லீவ் போட்டுட்டேன். அப்ப அங்க போவாதீங்க, பைக் எடுத்து வந்தீங்க. என்ன அந்த பைக் தானே நமக்கு அப்பா ஆரம்பிச்சோங்க. அந்த ரெட் பைக் தானே, ரெட் கலர்ல கோடு கோடா இருக்குமே. இல்லையே, இது வேற பைக். வேற பைக்டா இது. வேற பைக்கா? என்ன பைக்? மோட்டார் பைக். யூனிகார்ன். யூனிகார்ன். புதுகானா? யூனிகார்ன். யூனிகார்ன். யூனிகார்ன் மனுஷன் மாதிரியா? ஆமா ஆமா, ஹைட்டா இருக்கும். பாக்குமா? நல்லா ஸ்பீடா திரும்பினா பறக்கும். பறக்கிற மாதிரி பைக் செய்யவா? ஆமா, அதுக்கு பதிலா நீங்க எக்ஸலே வாங்கிக்கலாம். எக்ஸல்லாம் பிடிக்காதடா எனக்கு. எக்ஸல் பொம்பளை ஸ்பீடா போகுமே. புடுங்கும் ஸ்பீடா. எக்ஸல் ஸ்கூட்டிலாம் பொம்பளைங்க ஓட்டுறது. இதெல்லாம் தாத்தா ஐடியா அடிச்சிருக்கேன். சைக்கிள் மாதிரி வண்டிக்கா? பைக் சைக்கிள் மாதிரியா? ஆமா, சைக்கிள் மாதிரி ஓட்டிட்டே போலாம். அது சைக்கிள் மாதிரியே ஓட்ட முடியும். என்ன செய்யலாமா? நம்மள என்ன செய்யலாமா? ஒரு கட்டை வச்சு அதோட டைல்ஸ்ல அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த மாதிரி செயின்லாம் போட்டுட்டு அதுல ஓட்டலாம் சைக்கிள் மாதிரி. நான் பின்னாடி ஓட்டுவேன். அப்பதான் அது பின்னாடி ஓடுறதுனாலதான் நான் முன்னாடி போவேன். அதனால இப்ப நான் ஓட்ட போறேன். சைக்கிள் மாதிரி நான் ஓட்டுவேனா? சின்னதா இருக்குமா? அப்ப நீங்க முன்னாடி போவீங்களா? சரிடா. பின்னாடியும் ஓட்ட முடியும், இல்ல முன்னாடியும் வச்சிடலாம். நீங்க நானும் எப்படியாவது சென்னையிலே வீடு பாத்துட்டு பாரு, வந்து உன்னை கூப்பிட்டு புதுசு புதுசா யோசிக்கிறியே, வாங்கலாம், எல்லாமே செய்யலாம். புதுசாலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்லுறேன், இந்த யூனிகார்ன்ல சாய் போட்டா தானே ஓடும். ஆமா, சாய் போட்டா தான் ஓடும். அது எடுத்துட்டு இப்ப வாங்க, நல்லது. ஏன்டா நிறைய நாள் பொறுமையா இருந்துட்ட, இப்ப ஏன் பறக்குற? இப்ப மட்டும் நீங்க லீவ் போட்டு கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு பல்லன்னு வச்சுக்கோங்களேன். வருவேன்டா, கண்டிப்பா வருவேன். அபூபக்கர் அப்படிலாம் அவங்கள்ட்ட விட்டுற மாட்டேன். அபூபக்கருக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா கஷ்டப்பட்டு காசு சம்பாரிச்சிட்டு இருக்கேன். அபூபக்கர் எப்படியாவது வீட்டுல வாழ வைக்கணும், அபூபக்கருக்கு குரான் மனப்பாடம் பண்ண வைக்கணும், கத்து கொடுக்கணும், அபூபக்கர் தொழுவ வைக்கணும். அபூபக்கருக்கு இன்னும் 1 மாசம் 6 வயசு 7 வயசு ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து அபூபக்கர் தொழுவ வைக்கணும்ன்றதுக்கு அப்பா வருவேன். அப்படிலாம் அவங்கள்ட்ட விட்டுற மாட்டாங்க. சொல்றா. சரிடா. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.